சிவாய நம சிவாய நம சிவாய நம. டிகேஎஸ் டிகேஎஸ் அட் மேல்பட்டாம்பாக்கம் ஸ்ரீ பச்சை வாழி அம்மன் ஆண்டு திருவிழா, தீமிதி திருவிழா. இன்றைக்கி 5ஆம் நாள். அது இல்லாமல் 5ஆம் பிறை. பாருங்கள், குபேர ராசிக்காரர் டிகேஎஸ்ஸுக்கு இந்த 5ஆம் நாள் பாருங்கள் எவ்வளோ சூட் ஆகுது பாருங்கள். இதே 5ஆம் நாளில் தான் பங்குனி மாதம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் தரிசனம் கிடச்சிது. 65 வயசில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலை ஏற்றம் மிகவும் அற்புதமான மலை ஏற்றம். 45 மணி நேரம் வெள்ளியங்கிரி ஆண்டவரோடும் கால பைரவரோடும் அப்படியே அரவணைப்பில் இருந்த பங்குனி மாத வெள்ளியங்கிரி மலை ஏற்றம். அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு வெள்ளியங்கிரி ஆண்டவர். பாருங்கள், இன்றைக்கி நிறைஞ்ச 5ஆம் நாள், 5ஆம் பிறை. இன்றைக்கி குலதெய்வத்தினுடைய தீமிதி திருவிழா. ஸோ ஆண்டுதோறும் அடியேன் மேல்பட்டாம்பாக்கம் கேட்டில் இருந்து கன்னி கோயிலில் கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே ஒரு நடைப்பயணமாக தான் வருவேன். ஸோ அப்படியாக இந்த ஆண்டும் அப்படி ஒரு பாக்கியம். பாருங்கள், இன்றைக்கி ஆனி 1ஆம் தேதி நடக்கிறேன். ஆனி அதே 15 கேதாரிநாத் இமயமலையில் நடக்கிற சக்தி அம்மா இன்றைக்கி கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நிறைஞ்ச பாக்கியத்தோடு ஆடி 1 வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி 1 வெள்ளிக்கிழமை அன்றைக்கே பிறந்திருக்குது இந்த ஆண்டு. ஸோ மலையேற்றம். ஸோ டிகேஎஸ்னுடைய குலதெய்வம். சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய. கால பைரவர்லாம் பாருங்கள், பைரவர் பின்னாடியே இருக்காங்க. பின்னாடியே வராமல் பாருங்கள். ஏன்னா இப்படி ஒரு புதுசாக பார்க்குறோமே அப்படின்னு கிட்ட வந்துட்டு பைரவங்கள்லாம் கிட்ட வந்துட்டு எல்லாம் ஒரு அப்படி ஒரு பைரவர்லாம் கிட்ட வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. என்ன ஒரு மாதிரி டைப்பாக இருக்கிறாரு இவர். இங்கெல்லாம் பாருங்கள், புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ ஆண்டுக்கு ஒரு கோயில் வந்து இந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது. மேல்பட்டாம்பாக்கம் டிகேஎஸ்னுடைய வம்சத்தினுடைய கோவில், குலதெய்வம். ஸோ நமது முன்னோர்கள்லாம் வந்த இடம், டிகேஎஸ்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட இடம். ஸோ அத்த ராத்திரிலாம் எங்கள் அப்பா வந்து 2 மணிக்கெலாம் வந்திருப்போம். 2 மணிக்கெலாம் வந்து சரி, நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு பையனாக இருக்கும் போதெல்லாம் இரவு 2 மணிக்கெலாம் வந்து அரைவில் ஆகும். கடைசி அந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸோ ஒன்று இருக்கும், தஞ்சாவூர் போகிறது வழி. அதில் இறங்கிட்டு இங்கேயே கேட்டில் படுத்து இருந்துட்டு மேல்பட்டாம்பாக்கத்தில் காலங்காத்தால் விடிஞ்சும் போது கன்னி கோயிலில் கற்பூரம் ஏற்றிட்டு இங்கே வருவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த பாரம்பரியம் மிக்க ஒரு பச்சை வாழி அம்மன். உலகத்தில் இந்த பூமியில், நம்ம பாரத பூமியில், குறிப்பாக தமிழகத்தில் பச்சை வாழி அம்மன் ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. ஏன்னா ஆதிபராசக்தி பச்சை வாழி அம்மனாக தான் தனது அதாவது என்ன சொல்லுவாங்க, அவதாரம். அந்த பச்சை வாழியம்மன் அவதாரம் ரொம்ப 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 பச்சை வாழியம்மா இல்லாத ஊரே கிடையாது. அதனால தான் பூமிக்கு வந்து பச்சை வாழியம்மா அவனுடைய தாய், பூமி தாயின்னுவாங்க. ஆதிபராசக்தி பூமி தாய். ஸோ அப்படி ஒரு கடாட்சம் நிறைஞ்ச மேல்பட்டாம்பாக்கம். எல்லோருடைய குலதெய்வமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய வம்ச முன்னோர்கள் வணங்கிய குலதெய்வம் வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். இந்த குலதெய்வம் நீங்கள் சாமி கும்பிட்னா கூட பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை உங்களுடைய பேர குழந்தைங்களையோ உங்களை பிள்ளைகளையோ மொட்டை அடிச்சிங்கன்னா குலதெய்வத்தில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி. அந்த நம்ம இங்கே இந்த இந்த ஜென்மத்தில் இருப்போம், அடுத்த பிறவி எடுத்து போயிடுவோம். ஆனால் நம்ம பெற்ற பிள்ளைகளும் அவங்க பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தலைமுறையாக நாம் செய்த குலதெய்வத்துக்கு செய்த அந்த வழிபாடும் தர்மமும் புண்ணியமும் தான் நிலச்சி இருக்கும் அந்த தலைமுறைக்கு. ஸோ அப்படியாக டிகேஎஸ் ஆனவர்
இன்றைக்கி பாக்கியத்தை இன்றைக்கி கிடைக்கப்பெற்றேன். பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு எழி சூழ்ந்த இடம். நடந்து தான் வருவேன். 1.5 கிலோமீட்டர் மேல்பட்டாம்பாக்கம். இன்பிட்வீன் பண்ருட்டிக்கும் மேல்பட்டாம்பாக்கத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்லேருந்து வந்தோம்னா 1.5 கிலோமீட்டர் சரியாக. நல்ல ரோடு வசதியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் 2 வண்டி போகலாம். சென்னையிலேருந்து வந்தால் கார்லேயே வந்துடுவாங்க. இந்த அம்மாவுக்கு 500 ஆண்டுகளுக்கு புராதன கோயில். 500 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட கோயில். பாருங்கள் நீங்கள் எப்படி ஒரு கடாட்சமாக, அதுவும் காசிலேருந்து வரேன். இந்த ஆண்டு போன ஆண்டுலேருந்து இந்த வருஷம் காசிக்கு அமைச்சிட்டாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன். அப்படி ஒவ்வொரு சிவஸ்தலங்களாகவும் புண்ணிய ஸ்தலங்களாகவும் அம்மா ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்திக்கு வழி. ஸோ உனக்கு முக்தி கிடைப்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு படிக்கட்டு, முக்தியினுடைய படிக்கட்டுகள். ஸோ இந்த பிறவியை பயன்படுத்துங்க. முக்தியினுடைய பிறவி தான் மனித பிறவி. தயவுசெய்து இந்த பிறவியை நம்ம முக்தி அடைவதற்கு பயன்படுத்தணும். மும்மலத்தை ஒழிங்க. ஆணவம், கண்மம், மாயை நாலாம் விட்டு ஒழிச்சாச்சு எப்போ. இந்த தெய்வீக மகிழ்ச்சியிலேருந்தே நீங்கள் உணரலாம். ஸோ அந்த மும்மலங்கள் தான் நம்மளை அழித்து ஒழிக்கும். ஸோ அந்த மும்மலங்கானி அந்த அசுரனை தான் என்ன பண்ணுறாரு நடராஜர் பெருமான். அதுவும் வலது காலினுடைய கட்டை விரலை வச்சு அவன் கழுத்தில் அமுக்கி ஆனந்த தாண்டவம் புரிகிறாரு. ஸோ இதெல்லாம் உணரணும். ஸோ எவ்வளோ சிவ சித்தாந்தங்கள் இருக்குது. எல்லோருமே சிவ குணத்தை பெற முடியும், சிவமயத்தை பெற முடியும், சிவ அனுகிரகம், சிவ தீட்சை பெற முடியும். ஆனால் யாராலும் சிவனாக ஆக முடியாது. அவருடைய சிவனுக்கு இணையாக தான் ஆக முடியுமே ஒழிய யாரும் சிவனாக மாற முடியாது. சிவன் ஒருவனே, பரம்பொருள் ஒருவனே, ஏக இறைவன். அவரவருடைய ஏக இறைவன், அவரவர்களுக்கு ஏக இறைவன் இல்லையா? ஆக மொத்தத்தில் இயற்கை என்கின்ற இறைவன், அவரவர் ஏக இறைவன் அவரவர்களுக்கு. பாருங்கள் அப்படி ஒரு பாக்கியம். சிவாய நம நற்றுணையாவது நமச்சிவாயமே. மேல்பட்டாம்பாக்கம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 17/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆடி 1 2026ஆம் ஆண்டினுடைய தீமிதி திருவிழா. டிகேஎஸ்னுடைய குலதெய்வம் கோயில். ஸோ ஸ்ரீ மன்னார் சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திருக்கோயில், எழுமேடு கிராமம், பண்ருட்டி வட்டம், மேல்பட்டாம்பாக்கம். சிவாய நம துணையாவது நமச்சிவாயமே. யாம் பெற்ற இன்பம் பெருக வயகும். சிவாய நம.